நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஷோ எங்கேயும் சமையல் வித் மீ கார்த்திக். நம்ம நிகழ்ச்சியில் மொத்தம் 4 செக்மெண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் எங்க வீட்டு சமையல். இல்லத்தரசிகள் சமைக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க டேலண்ட் என்ன அப்படின்றதையும் ப்ரூவ் பண்ணுவாங்க. அடுத்தது சமையல்.com. வெளியூர்ல இருந்து நம்ம நிகழ்ச்சிக்கு வர முடியாதவங்க, அப்புறம் நம்ம ஷோக்கு பார்ட்டிசிபேட் பண்ண முடியாதவங்க லெட்டர் மூலியமா இல்லைனா மெயில் மூலியமாவோ நம்ம நிகழ்ச்சிக்கு அதை அனுப்பிச்சாங்கன்னா நாங்கள் அதை சமைச்சு காட்டுவோம். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செஃப் சாய்ஸ். பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட்டில் ஹோட்டல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செஃப் வந்து பயங்கரமாக சமைப்பார். அதெல்லாம் நம்ம வீட்டில் சமைக்க முடியுமா அப்படின்னு கேள்விக்குறியாக இருக்கும். கண்டிப்பாக சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி பதில் சொல்கிறது தான் நம்ம செஃப் சாய்ஸ். அடுத்தது பாட்டி வைத்தியம். நம்ம முன்னோர்கள் சொன்ன சில டிப்ஸை வந்து இப்போ வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணல, பட் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணால் பயங்கர ஹெல்த்தியாக இருக்கும், ஹெல்த்தியாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறது தான் பாட்டி வைத்தியம். ஸோ இதெல்லாம் எங்கே பார்க்க போகிறோம்? நம்ம செக்மெண்ட்டில் தானே. நம்ம ஷோக்குள்ளே போகலாம் வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்கு வணக்கம். நல்லா இருக்கீங்களா? மக்களை பார்த்து எப்படி இருக்கீங்கன்னு கேளுங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காங்க. சந்தோஷமா எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. சூப்பர். உங்க பேரு? என்னோட பேர் ஜமுனா ராணி. சூப்பர். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டெய்லரிங் கிளாஸ் எடுக்கிறேன், தைச்சு கொடுக்குறேன். டெய்லரிங் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கீங்க. ஓகே. அப்படி இந்த பிளவுஸ் அது மாதிரி தைக்கிறதா? இல்ல ஸ்கிரீன்ல நல்லா இருக்கு. ஸ்கிரீன் சுடிதார் சொல்லி தரேன், அதுக்கப்புறம் பிளவுசஸ். ஓகே சூப்பர். இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம்? இப்போ கோதுமை மாவுல வச்சு நிப்பட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்வீட் ஐட்டம். நிப்பட்டு அதாவது நார்த் இந்தியன் ஸ்டைலா எப்படி? எந்த ஊர்லன்னு தெரியலப்பா, பட் ஏதோ ஒரு இது ஊர்ல ஃபேமஸ். அந்த ஃபேமஸான டிஷ் எங்கயோ காது வழியில கேட்டிருக்கீங்க. அது அப்படியே மக்களுக்காக செய்யணும் நீங்க வந்திருக்கீங்க அதானே? சூப்பர். ஆனா கண்டிப்பா சின்ன பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் ஸ்வீட் டைப்ல இது? கம்மி ஸ்வீட்ல இருக்கும். ஓகே. எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம். ஓகே. எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. முக்கியமா குழந்தைங்களுக்கு எல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க நிறைய குழந்தைங்கள் இருக்கிறதுனால இன்னைக்கு அவங்க சமைச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் அது எப்படி இருக்குன்னு நாங்கள் தான் டேஸ்ட் பார்த்துட்டு சொல்ல போகிறோம். ஸோ உங்கள் வீட்டிலும் குழந்தைங்க இருந்தால் இப்போவே அந்த நோட்ஸ் எடுப்பீங்களா, பிட் எடுப்பீங்க பாருங்க பேப்பரில், பேனை வச்சுட்டு என்னென்னலாம் இன்க்ரீடியன்ஸ் சொல்லுவாங்க அதெல்லாம் இப்போ ரெடியாக எடுத்து வச்சிங்க. டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். அவங்க இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு சொல்ல போகிறாங்க, எழுதிக்கலாம். கோதுமை மாவு, வெல்லம், எண்ணெய், எள், உப்பு. சூப்பர். தேவையான பொருட்களை ரொம்ப அழகாக சொல்லிட்டாங்க. இது எல்லாமே வீட்டில் இருக்கிறது. ஆனால் எள்ளு மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் போய் வாங்கிட்டு வரணும்னு நினைக்கிறேன். அது மட்டும் கோச்சிக்காமல் நம்ம பக்கத்தில் இருக்க அண்ணாச்சி கல்லையோ சிட்டார் கல்லையோ போய் வாங்கிட்டு வரட்டோன்னு வச்சுங்களேன். இந்த டிஷ்ஷை இன்னைக்கே சாயங்காலமே செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். கன்ஃபார்மா? பாருங்க எவ்வளோ நேரத்தில் செய்யலாம் இது? ஆக்சுவலாக நிறைய செய்றீங்கன்னா அரை மணி நேரம். ஓகே. அதிர்சம் மாதிரி இல்லை, அதிர்சம் கொஞ்சம் மட்டும் தான் வேலை. ஓகே 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 ஓகே. ஸோ திரட்டுறது மட்டும் தான் வேலைன்னு சொல்லியிருக்காங்க. அது இப்போ வரைக்கும் நமக்கு தெரியாது என்ன பண்ண போகிறாங்க, செஞ்சாதான் தெரியும். ஸோ இப்போ அவங்க ப்ரொசீஜர் ஆரம்பிக்க போகிறாங்க, பார்க்கலாம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்? நம்ம பவுலில் கோதுமை மாவை போட்டுக்கணும். ஓகே வாங்க. பவுலில் கோதுமை மாவை போடுறோம். அளவெல்லாம் கிடையாது, நம்ம இஷ்டம் தான். எள்ளு மட்டும் கொஞ்சம் போட்டுக்கணும். எள்ளு ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா உப்பு. எப்பவுமே ஸ்வீட் செய்யும்போது கொஞ்சம் போட்டோன்னே டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா தெரியும். அதுக்காக ஓகே. லாஸ்டா வெல்லம தண்ணியில கரைச்ச கரைசல் இருக்கு, பச்சை தண்ணியில கொதிக்க வச்சு பச்சை தண்ணியில வெல்லத்தை கரைச்சு அது அப்படியே ஃபில்டர் பண்ணிடணும், வடிகட்டிடணும். இல்லைன்னா டஸ்ட் இருக்கும். ஓகே. நம்ம எப்படியும் சூப்பர் மார்க்கெட்ல தான் வாங்குறோம். பிடிக்காத சொந்தக்காரங்க வந்துட்டாங்கன்னா வெல்லத்தை அப்படியே கரைச்சு அப்படியே பண்ணிடலாம். அப்புறம் ஸ்வீட் சாப்பிட்டு நல்லாவே இல்லைப்பா அந்த வீட்டுக்கு போகணும்னு சொல்லி அப்படியே பேசலாமா? பேசலாம். கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திட்டு பேசைங்க, நிறையவும் ஆயிடக்கூடாது. பாகெல்லாம் கிடையாது, சப்பாத்தி மாவு மாதிரி வரணும். வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கும். பொண்ணு வாங்கின கப்பு தானே இதெல்லாம்? ஆமாங்க. இடம் பத்துல போல இருக்கு. இதுக்குன்னு ஒரு கப்போர்டு ரெடி பண்ணணும். என்ன எதுல கப் வாங்கிருக்காங்க அவங்க? கராத்தே போயிட்டு இருக்காங்க. கராத்தே போயிட்டு இருக்காங்க. சூப்பர். என்ன லெவல்ல இருக்காங்க இப்போதைக்கு? கிரீன் 1, கிரீன்லயே 2 பெல்ட் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் முடிச்சிட்டு செகண்ட் போயிருக்காங்க. பொதுவா பொண்ணு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், எதுக்கு கராத்தே பாக்ஸிங் அதெல்லாம், பாட்டு கிளாஸ் அனுப்பி விடுவோம், வீட்லயே பாடிக்கிட்டு இருக்கட்டும், டான்ஸ் கிளாஸ் அனுப்புவோம், வீட்லயே டான்ஸ். நீங்க எப்படி இந்த அளவு துணிச்சலா இதெல்லாம் இறங்கிருக்கீங்க? பரதநாட்டியம் பண்ணாங்க, நல்லாவே பண்ணா. ஆனா டைம் செட் ஆகல, அதோட நிறுத்திக்கிட்டோம். அவளா நிறுத்திக்கிட்டா. கராத்தே மட்டும் கண்டிப்பா பொண்ணுங்களுக்கு தேவை இந்த காலத்துல. அவங்கள அவங்க காப்பாத்திக்கிறதுக்கு அவசியம் வேணும். தற்காப்புக்காக நம்ம கராத்தே கத்துக்கணும். இது அப்படியே கொஞ்சம் அங்க பாக்குறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கும் சொல்லுங்க. நம்ம வீட்டுல பொண்ணு இருக்கு, நம்ம என்ன பண்றேன்னு தெரியல, பாட்டே ஏஞ்சிக்கிறா, ஸ்கூலுக்கு போறா வரா அப்படின்றாங்க. ஸோ அவங்கள மாதிரி ஆளுங்க நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? ஏதோ ஒரு ஆக்டிவிட்டீஸ்ல கண்டிப்பா சேர்ந்து அவங்கள அவங்க ஷைன் பண்ணிக்கணும். ஓகே. கராத்தேன்றது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியமான இந்த காலத்துக்கு அவசியம் தேவைங்க. ஓகே. சூப்பர். டோர் ரெடி ஆயிட்டு இருக்கா? சோ நம்ம வந்து வெறும் வெல்லம் தண்ணி இத வச்சே தான் நம்ம வந்து டோ ரெடி பண்றோம். எக்ஸ்ட்ரா தண்ணி தனியா ஆட் பண்ணுவோம். சிம்பிளான ஐட்டம். சோ இது வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா
டோ ரெடியா சப்பாத்தி மாவு மாதிரி ரெடி பண்ணி ஆமா அப்படி வெச்சு சாஃப்ட்டாலாம் கிடையாது, நல்லா டைட்டா இருக்கும். ஓகே, ஸோ அது டோ ரெடி பண்ணிட்டு காட்டுவாங்க எப்படி இருக்குன்றது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோ ரெடி பண்ணி இங்கே வச்சிருக்காங்க. இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம் நம்ம? பூரிக்கு பிசைற மாதிரி சின்ன சின்ன பால்ஸ். ஓகே, அது மாதிரி ரெடி ரவுண்ட் எவ்வளவு பெருசா வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி பால்ஸ் பெருசா, நம்ம சைஸ்க்கு ஏத்த மாதிரி. நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அதிரசம் டைப்ல வேணா கூட அதிரசம் மாதிரி தட்டுறதுக்கு சின்ன சைஸ்ல பால்ஸ். இல்ல நல்லா அப்படியே தோசை மாதிரி வேணும் அப்படின்னா நல்லா பெருசா. தோசை மாதிரி வேணும்னா நிறைய எண்ணெய் வேணுமா? சரி, ஓகே. குட்டி குட்டியா நம்ம பால்ஸ் ரெடி பண்ணி அதை வந்து திரட்டி இவ்வளவு டைட்டா இருக்கணும் மாவு. அட்டிச்சா மூஞ்சி கிளியும் அந்த மாதிரி இருக்கணும் மாவு. ஸோ இதை ரெடி பண்ணிட்டு நம்ம திரட்டி மக்களுக்கு காட்டும். எவ்வளவுக்கு எவ்வளவு மெல்லிசா திரட்டுறோமோ அவ்வளவுக்கு அதுதான் கிறிஸ்பா வரும். ரொம்ப மொத்தையா இல்லாம மெல்லிசா அப்பளம் மாதிரி திரட்டி அதை நம்ம எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ண போறோம் இல்லையா? எண்ணெயே குடிக்காது, இழுக்காது. ஓ, மெல்லிசா இருந்ததுன்னா தப்பிச்சுக்கும். ஓகே, அவங்க எப்படி பண்றாங்கன்றத நல்லா கூர்மையா ஃபோக்கஸ் வச்சு ஜூம் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திரட்டி வச்சிருக்கோம். இந்த சின்ன சின்ன பூரி மாதிரி இல்லையா ஷேப்புக்கு இங்கே திரட்டி வச்சிருக்கோம். இது பார்க்கும்போது டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தட்டை சொல்லுவாங்கல்ல, அந்த ஃபார்மேட்ல தான் இருக்கு. ஆனால் இது வந்து வெள்ளம்லாம் போட்டிருந்தனால ஸ்வீட்ல இருக்கும். சூப்பர். இது என்ன பண்ண ஒரு 10 பால்ஸ் வச்சுக்கோங்க அட் அ டைம். செய்யணும், திரட்டணும். அதுக்குள்ள ஒரு மத்ததெல்லாம் காஞ்சி போயிட்ட மாதிரி இருக்குமா, மீதி இருக்க வெள்ளை தண்ணி கொஞ்சோண்டு இருக்கும். அந்த வெள்ளை தண்ணியை தொட்டுட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க. அப்பதான் இல்லாட்டி பிஞ்சா மாதிரி வரும். சூப்பர் சூப்பர். அவங்க சொன்னது கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பெரிய டோல வந்து சின்ன சின்ன பால்ஸா எடுத்து வைப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்க ஒரு பாலா தான் நீங்க வந்து திரட்டுவீங்க. அந்த திரட்டினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த பால்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ட்ரை ஆக ஆரம்பிக்கும் போது நீங்க திரட்டுறதுக்கு அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணீங்கன்னா, இல்லைன்னா அப்படிதான் இருக்கும் ஆல்மோஸ்ட் இல்லையா, ஒரு மாதிரி திரியா ஒரு மாதிரி பிரிஞ்சு பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். சரியா நீங்க இது பண்ண முடியாது. அந்த ஃபோல்ட் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வெள்ளம் தண்ணி இருக்கு இல்லையா, அதுதான் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். இதுல தொட்டுட்டு பால் அந்த அதுல வந்து பாத்தீங்கன்னா மீதி வெள்ளம் தண்ணி கொஞ்சம் வச்சு இருந்தா நம்ம திரட்டும் போது கொஞ்சம் கொஞ்சமா தொட்டு தொட்டு நம்ம டிப் பண்ணி நம்ம ரெடி பண்ணோம்னா கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும், இந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரை ஆகாம கொஞ்சம் வந்து கிரீஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அவங்க ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆயில் சூடு பண்ணிருக்காங்க. என்ன ஆயில நம்ம போட்டு எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். மேட்டரே இதுதான். என்ன ஒண்ணு எண்ணெயில பொரிச்சு எடுக்கிறது ஈஸி, திரட்டுறது தான் ஏன்னா டைட்டா இருக்கும் இல்லையா, டைம் எடுக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம மெல்லிசா பண்றோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நல்லா இருக்கும். சோ இதுக்கப்புறம் தீபாவளி வருது பாத்தீங்க, விநாயகர் சதுர்த்தி, இந்த மாதிரி பண்டிகைலாம் தீபாவளிக்கு நானே பண்ணிருக்கேன். நிறைய ஐட்டம்ஸ் ஆர்டர் பண்ணும்போது இல்ல ஆர்டர் இல்ல நான் சொல்றேன். இதுக்கப்புறம் நல்லா இருந்தது வீட்டுல சமைச்சு சாப்பிட்டா, ஆனா ஷியரா பண்ணலாம், சாப்பிடக்கூடிய ரெசிபி. கண்டிப்பா இது வந்து பாத்தீங்கன்னா வாங்குறதுக்கு ஈஸி, இந்த அடுப்புல போட்டு சமைக்கிறதுக்கு ஈஸி. ஆனா அந்த திரட்டுற வேலை தான் கொஞ்சம் ஜாஸ்தி. அதை விட ரொம்ப கம்மி, செலவு ரொம்ப கம்மின்னு இருக்காங்க. கண்டிப்பா இதை நீங்க வந்து இன்னைக்கே செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கவங்கலாம் குத்திங்கன்னா நல்லா இருக்குன்னு ரிசல்ட் சொன்னாங்கன்னா நல்லா கிலோ கணக்குல வாங்கி திரட்டி 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 ஆர்டர்லாம் நிறைய எடுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் சூடாயிடுச்சு, ஒன்னொன்னா போட்டு எடுக்க போறாங்க. என்ன கலர் வரும்? கொஞ்சம் கலர் டார்க்கா இருக்கணும். ஓகே, ரொம்ப தீய விட்டுறக்கூடாது. பூரி மாதிரி உப்பி வராது, மெலிசா தான் சொன்ன மாதிரி தட்டை இதுல தான் இருக்கும். தட்டை இருக்குல்ல, கார தட்டைன்னு சொல்லுவாங்க. எண்ணெயில இருக்கும்போது வளவலன்னு தான் இருக்கும். இது வந்து ஸ்வீட் தட்டை. ரொம்பவே பிரமாதமா டிஸ்பிளேல வச்சுட்டாங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க, ஆஹா இதுவா, இது கண்டிப்பா எங்க வீட்டுல எங்க அம்மா எல்லாம் முன்ன செஞ்சாங்க, இப்பெல்லாம் செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா கவலைப்படாதீங்க. இவங்க செஞ்ச அந்த ப்ரொசீஜர்லாம் பார்த்து நீங்களே வீட்டுல செய்யலாம். ரொம்ப சிம்பிள் தான். வீட்டுல இருக்கிற இன்கிரீடியன்ஸ் வச்சு செய்யலாம். எள்ளு மட்டும் நம்ம போய் கடையில வாங்கிட்டு வரணும், அவ்வளவுதான். கருப்பு எள்ளு போறோம்ல, அது போல வெள்ளை எள்ளு போடலாமா? நம்ம இஷ்டம் தான். சும்மா எள்ளு இருக்கணும். ஆனா ஓகே, இது வந்து மக்களுக்காக நீங்க செஞ்சு கொடுத்தா நீங்க ஒரு ஸ்வீட் இல்லையா. அதை தவிர்த்து மக்களுக்கு ஸ்வீட் என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க?
ஸ்வீட்டுன்னு கிடையாது, எனக்கு என்ன பாதிச்ச அப்துல் கலாமோட இறப்பு என்ன பாதிச்சது. ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்துல் கலாமோட பேட்டி ஒரு தொலைக்காட்சியில பார்த்தேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் ரொம்ப நல்ல மனுஷன்றது தெரியுது. அதே சமயத்துல எதுவும் சேர்த்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அந்த ஒரு இன்டர்வியூல வந்து? என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? உண்மையா இருக்கணும், எப்பவுமே உண்மையா இருக்கணும், எதுக்காகவும் உழைக்கணுங்கிறது தெரியுது. கஷ்டப்பட்டு உழைக்கணும், அது இன்ட்ரெஸ்ட் எடுத்து உழைக்கணும் அப்படின்றது தெரியுது, முழு ஈடுபாடோட. கண்டிப்பா. ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்துட்டு தான் வேலை உண்டு அப்படின்னு இருந்தாருன்னா என்னத்துக்கு அவர் எங்கேயோ இருந்திருப்பாரு. மக்களுக்காக உழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் மனசுலயும் இப்ப இடம் பிடிச்சிருக்காரு. நிச்சயமா நிச்சயமா. இதுக்கப்புறம் ஒருத்தங்க அப்படி உருவாவாங்களா அப்படின்றது தெரியல. கோயம்பேடு காய்கறி மார்க்கெட்ல கூட அவரோட போட்டோ வச்சிருக்காங்க. அது அந்த அளவுக்கு அவங்க நம்ப மாட்டீங்க, சைக்கிள் ஓட்டிட்டு போறாங்க இல்லையா, வேலைக்கு போறாங்க பாத்தீங்களா, அவங்க ஃப்ரண்ட்ல போட்டோ மாட்டிருக்காங்க. பொதுவா இந்த இதெல்லாம் பேரணி அந்த மாதிரிலாம் போகும்போது பாத்தீங்கன்னா கொடி நட்டுட்டு அப்படி போவாங்க. அப்பதான் நான் சைக்கிள் இந்த மாதிரி கொடியே பார்த்திருக்கேன், அந்த மாதிரிலாம் பார்த்திருக்கேன். ஆனா ஒரு தலைவரோட போட்டோ வந்து பாத்தீங்கன்னா என்ன பிறந்த நாளோ அப்பதான் இது பண்ணிருப்பாங்க. ஆனா இவர் இறந்த அன்னில இருந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர்லாம் பைக்லயோ இல்ல ஆட்டோல பின்னாடி பஸ்ல அவங்க கார்ல சும்மா மாட்டிட்டு போல, ஆத்மார்த்தமா பிடிச்சதுனாலதான் அந்த ஒரு விஷயம் பண்றாங்க. சைக்கிள்ல ஃப்ரண்ட்ல இப்படி போட்டிருக்காங்க போட்டோ. ஒரு புக்க அடகு வச்சுதான் பைசா வாங்கி நான் ஊருக்கு போனேன்னு சொன்னாரு. அது என்ன ரொம்பவே கஷ்டப்படுத்துது. இவ்வளோ பணம் வச்சிருக்காங்க ஜனங்க, ஆனா ஹெல்ப் பண்ற மாதிரி யாரும் இல்லை. கண்டிப்பா பணம் இருக்கவங்க கொஞ்சமாவது ஹெல்ப் பண்ணணும், பண்றவங்க ஓகே. ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணணும். ஹெல்ப் பண்ணணும் இன்சென்ஸ் நம்ம வந்து நிறைய ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நானும் சொல்ல, இவங்களும் சொல்ல. நம்ம கிட்ட இப்போ 100 ரூபா இருக்குன்னா 10 ரூபா ஹெல்ப் பண்ணணும். அந்த ஒரு 10 ரூபா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு 100 ரூபா சமமா இருக்கும். ஸோ அதனால ஹெல்ப் பண்ணுங்க, மற்றவங்களையும் சந்தோஷமா வச்சுக்கோங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு சூப்பரான ஸ்வீட்டை செஞ்சு மக்களுக்கு ஒரு நல்ல மெசேஜ் ஒன்று சொல்லியிருக்கீங்க, ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மக்கள் சார்பாக உங்களுக்கு கேப்டன் டிவி சார்பாகவும் வாழ்த்துக்கள். நிப்பட் செய்யறது எப்படின்னு ஒரு சின்ன ரீகேப் பார்க்கலாமா? ஒரு பாத்திரத்துல கோதுமை மாவை போட்டுட்டு அதுல எள்ளு கொஞ்சம் தூவிக்கணும், கொஞ்சமா உப்பு சேர்க்கணும், திரும்ப வெல்லத்தை பச்சை தண்ணியில கரைச்சிட்டு அதையும் சேர்த்து பிசையணும். சப்பாத்தி மாவு மாதிரி பிசையணும், நல்லா டைட்டா பிசையணும். அதுக்கப்புறம் சின்ன சின்ன பால்ஸா உருட்டி வச்சுக்கணும் ஒரு 10. அதை பூரிக்கு திரட்டுற மாதிரி நல்லா மெலிசா திரட்டணும். எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்த சூடான சுவையான நிப்பட் ரெடி. எங்க வீட்டு சமையல்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க 9840042025. கேப்டன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது சமையல்.com. வெளியூரில் இருக்க நேயர்கள் மற்றும் ஸ்டூடியோவுக்கு நேரடியாக வர முடியாத நேயர்கள் அவங்களோட ஃபேவரட் அவங்களோட சிக்னேச்சர் ரெசிபீஸை நமக்கு ஷேர் பண்ணுவாங்க. அண்ட் நாங்கள் உங்களுக்காக அவங்க சார்பிலேருந்து சமைச்சு காமிக்கிறது தான் இந்த சமையல்.com. அந்த மாதிரி ஒரு நேயர் இன்னைக்கு நமக்காக எழுதி கொடுத்துருக்க ரெசிபி, நமக்காக ஷேர் பண்ணியிருக்க ரெசிபி பாஸ்தா பிரியாணி. அண்ட் இந்த ரெசிபியை ஷேர் பண்ணியிருக்காங்க அனுராதா ஃப்ரம் சிதம்பரம். ஓகே, இப்போ அனுராதாவுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு இப்போ நேர்களே நம்ம எப்படி அந்த பாஸ்தா பிரியாணி செய்யறது அப்படின்றது பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பாஸ்தா பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்ப்போம். ஆயில், பச்சை மிளகா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், பிரியாணி மசாலா, ஆனியன்ஸ், சில்லி பவுடர், வினிகர், தக்காளி, பட்டை, லவங்கம், கிராம்பு, சோம்பு, உப்பு, நெய், பாஸ்தா, கொத்தமல்லி இலைகள். பாஸ்தா பிரியாணி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தோம். இப்போ பாஸ்தா பிரியாணி எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல பாஸ்தா பிரியாணிக்கு தேவையான முக்கியமான பொருள் என்ன? பாஸ்தா இல்லையா? அந்த பாஸ்தாவை ஃபர்ஸ்ட் நம்ம குக் பண்ணிக்கலாம். 1 கப் பாஸ்தாவை இந்த குக்கர்ல போடுறேன். இதில் போட்டாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம விட்டுக்கலாம். தேவையான அளவு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாஸ்தா வந்து ஜஸ்ட் தண்ணியில் இமர்ஸ் ஆகணும், அவ்வளோதான். ரொம்ப அதிகமாக ஊற்ற வேண்டாம். அந்த பாஸ்தா வந்து ஃபுல்லாக தண்ணியில் நனையணும். தண்ணி வந்து பாஸ்தாக்கு கொஞ்சம் மேலே இருந்தால் போதும். இதில் நம்ம கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ண போகிறோம். அபவுட் ஒரு 2 பிஞ்சஸ் தான் ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் இதுலேயே கொஞ்சம் நம்ம ஆயில் ஆட் பண்ண போகிறோம். இது எதுக்காக
அதாவது ஆயில் எதுக்காக ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த பாஸ்தா பாயில் ஆகும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த ஆயில் ஆட் பண்ணுறோம். நம்ம இதை சின்னதாக ஒரு ஸ்டேர் பண்ணிக்கலாம். இப்போ இது லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி இதை ஒரு 2 விசில்ஸ் வர வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த சைட் பாஸ்தா நமக்கு குக் ஆகிட்டு இருக்கு. இது 2 விசில்ஸ் வரட்டும். வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் அதுவே வந்து கம்மியானதுக்கப்புறம் இது ஓப்பன் பண்ணி அந்த பாஸ்தாவை நம்ம கூல் பண்ண போகிறோம். ஸோ முதல்ல இது பாஸ்தா குக் ஆகட்டும். மீன் டைம் நம்ம பாஸ்தா பிரியாணிக்கு தேவையான பொருட்களை தாளிக்க ஆரம்பிக்கலாம். இப்போது இந்த பாஸ்தா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குக்கரில் தான் வைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஈவன் ஓப்பன் பேன் மெத்தடுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது ஓப்பன் ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் தண்ணி விட்டுட்டு அண்ட் அந்த தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் இந்த பாஸ்தா நம்ம போட்டுட்டு அதை பாயில் பண்ணுவோம். அதை பாயில் பண்ணும்போது கொஞ்சம் ஆயில் போட்டுட்டு அதை ஓப்பனாக நம்ம எப்படி ரைஸ் வந்து குக்கர்லேயும் வைக்கலாம், அதே மாதிரி ஓப்பன் பேன்லேயும் வைக்கலாமோ அதே மாதிரி பாஸ்தாவும் நம்ம ஓப்பன் பேன்லேயும் பண்ணலாம், அதே மாதிரி நம்ம ப்ரெஷர் குக்கர்லேயும் வச்சு அதை குக் பண்ணலாம். பட் ஈஸியாகவும் இருக்கும் அண்ட் இது வந்து நமக்கு கேஸும் மிச்சமாகும் ப்ளஸ் டைமும் மிச்சமாகும் இல்லையா. ஸோ அதனால ப்ரெஷர் குக்கர் ஆப்ஷன் நான் இந்த தடவை யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த சைடு வந்து பாஸ்தா குக் ஆகிட்டு இருக்கு. நம்ம மீன் டைம் பேரலாக இந்த ஸ்டவ்வில் பிரியாணி எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகே, நம்ம இப்போ ஸ்டவ்வில் இந்த கடாய் வச்சுக்கலாம். இந்த கடாய் நல்லா சூடாகட்டும். இந்த பாஸ்தா நம்ம ப்ரெஷர் குக் பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா, இது வந்து கரெக்டாக 2 விசில்ஸ் வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா ரொம்ப ஓவர் குக் ஆயிடுச்சுன்னா பாஸ்தா வந்து பிரியாணி பண்ணும்போது அது நல்லா இருக்காது. ஏன்னா நம்ம மசாலாலையும் அந்த பாஸ்தாவை போட்டு குக் பண்ண போகிறோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஓவர் குக் ஆகாத அளவுக்கு நம்ம பாஸ்தா பார்த்துக்கலாம். ஐ திங்க் சீக்கிரமாக விசில் வந்துடும் நினைக்கிறேன். இந்த பக்கம் நமக்கு பேன் சூடாயிட்டிருக்கு. ஓகே, சூடாயிடுச்சு. இப்போது தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் about ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆயில் போட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம ஆட் பண்ண போகிறது ஹோல் ஸ்பைசஸ், அதாவது பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த மாதிரியான ஹோல் ஸ்பைசஸ்லாம் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஒரு விரிஞ்சி இலை போட்டுக்கலாம். பட்டை ஒரு 1 இன்ச் அளவுக்கு, மராட்டி மொக்கு அண்ட் லவங்கம் ஒரு 3 லவங்கம் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன ஏலக்காய் இது போட்டாச்சு. இதுலேயே நம்ம கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆனியன்ஸ் ஓகே, இந்த பக்கம் நம்ம கடாயில் எண்ணெய் விட்டுருக்கோம். அதில் ஹோல் ஸ்பைசஸ் போட்டு அண்ட் நம்ம வெங்காயம் போட்டு வதக்கிட்டு இருக்கோம். மீன் டைம் நம்மளோட பாஸ்தாவும் ப்ரெஷர் குக் ஆகிடுச்சு. 2 விசில்ஸ் வந்துச்சு அண்ட் அதை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போது நம்ம அந்த ஸ்டீம் இறங்குறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே ஆனியன் வந்து குக் ஆகிட்டுருக்கு. இதில் கொஞ்சமாக நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் கொஞ்சம் க்ரீன் சில்லிஸ். க்ரீன் சில்லி நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம பிரியாணி மசாலாவும் போட போகிறோம் ப்ளஸ் சில்லி பவுடரும் ஆட் பண்ண போகிறோம். அதனால க்ரீன் சில்லிஸ் நம்ம தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம காரத்துக்கு ஏற்ற போல். நீங்கள் பச்சை மிளகா வந்து ஸ்லிட் பண்ணியும் போடலாம், இல்லை பொடியாக கட் பண்ணியும் ஆட் பண்ணலாம். ஓகே, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு. இஞ்சி பூண்டு போட்டுட்டு ஒரு குவிக் ஸ்டேர் பண்ணிவிட்டு உடனே நம்ம அதில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இந்த தக்காளியெல்லாம் வந்து நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். பிரியாணிக்கான வாசனை வந்துட்டு இருக்குங்க. இங்கே இது நல்லா குக் ஆகிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணால் போதும்.
பிரியாணி மசாலா நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஹோல் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அதனால் நம்ம பிரியாணி மசாலா அதிகமாக ஆட் பண்ணோம் அப்படின்ற அவசியம் இல்லை. இப்போது சில்லி பவுடர் இதுவும் ஒரு 1 to 2 டீஸ்பூன்ஸ் அளவுக்கு ஆட் பண்ணுறோம். இது நல்லா சாட்டே ஆகட்டும். ஓகே, நல்லா சாட்டே ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறது இன்னொரு முக்கியமான இன்க்ரீடியன்ட், அதுதான் வினிகர். வினிகர் இல்லைன்னா லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது பிரியாணி மசாலாவுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வேணும்னா மின்ட் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பட் அனுராதா மின்ட் லீவ்ஸ் வந்து மென்ஷன் பண்ணலை, அதனால் நான் இதில் ஆட் பண்ணலை. ஓகே, இதெல்லாம் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக இதில் கொரியாண்டர் லீவ்ஸ் இப்போவே போட்டுக்கலாம். ஃபைனலாக கொஞ்சம் கார்னிஷ்க்கும் வச்சுக்கலாம். இப்போது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு சால்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம முன்னாடி ஆட் பண்ண சால்ட் வந்து வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக. இப்போ இந்த டிஷ்ஷுக்கான சால்ட் நம்ம ஆட் பண்ணுறோம். ஓகே, இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து வந்துடுச்சு. இப்போது கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த மசாலாவை நல்லா குக் பண்ணிக்கலாம். இந்த மசாலா நல்லா பாயில் ஆகட்டும். மீன் டைம் நம்ம பாஸ்தா குக் ஆயிருக்கா அப்படின்றத பார்க்கலாம். கண்டிப்பாக குக் ஆயிருக்கும், அதை ஜஸ்ட் கூல் பண்ணிக்கலாம். ஓகே, நம்மளோட பாஸ்தா பாருங்கள் எவ்வளோ நல்லா பாயில் ஆயிருக்கு. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு பாயில் ஆனால் போதும் நமக்கு. கண்டிப்பாக ஓப்பன் பேன் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணோன்னா இவ்வளோ சீக்கிரம் நமக்கு பாஸ்தா பாயில் ஆக முடியாது. 2 விசில் வச்சாலே இது போதும். இன்றைக்கி நான் யூஸ் பண்ணியிருக்க பாஸ்தா பார்த்தீங்கன்னா பென்னே பாஸ்தா. இது இந்த டைப் வந்து பென்னேன்னு சொல்லுவாங்க. பட் எனி டைப் ஆஃப் பாஸ்தா ஒரு மேக்ரோனிஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு. இப்போது இது நம்ம இந்த தண்ணியை ட்ரெயின் பண்ணிவிட்டு இந்த பாஸ்தாவில் ரன்னிங் வாட்டர் இல்லைனா கோல்டு வாட்டர் ஊற்றி இந்த பாஸ்தாவை ரூம் டெம்பரேச்சருக்கு நம்ம கொண்டு வர போகிறோம். ஏன்னா இது ஹாட் வாட்டர்லேயே இருந்ததுன்னா இந்த பாஸ்தா இன்னும் குக் ஆகிட்டே இருக்கும் இல்லைங்களா, அதை ஸ்டாப் பண்ணுறதுக்காக தான் நம்ம ரன்னிங் வாட்டர் இல்லைனா கோல்டு வாட்டர் ஊற்றி இதை வந்து பாஸ்தாவை ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வர போகிறோம். இப்போ நம்ம இங்கே பாஸ்தாவை எடுத்து கூல் பண்ணியிருக்கோம். இந்த சைடு நம்மளோட மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போது அந்த மசாலாவில் ஃபுல்லாக தண்ணி கம்மி ஆகக்கூடாது, ஏன்னா அந்த பாஸ்தாவையும் நம்ம அதில் போட்டு குக் பண்ண போகிறோம். அதனால அந்த மசாலாவில் கொஞ்சம் தண்ணி இருக்கும்போதே இந்த பாஸ்தா, அதாவது நம்ம ப்ரெஷர் குக் பண்ண பாஸ்தாவை ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டு அதை ரூம் டெம்பரேச்சருக்கு கூல் டவுன் பண்ணி வச்சுருக்கோம். அந்த பாஸ்தாவை இதில் ஆட் பண்ணிடலாம். ஓகே, எல்லா பாஸ்தாவையும் இதில் ஆட் பண்ணிட்டோம். இப்போது நம்ம கொஞ்சமாக இப்போ பாஸ்தாவை நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம். குக் பண்ண பாஸ்தாவை இதில் என்ன பண்ண போகிறோன்னா ஜஸ்ட் இது லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சு குக் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு டிஸ்பிளேல பார்க்கலாம். ரொம்ப கலர்ஃபுல்லான சுவையான பாஸ்தா பிரியாணி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச ரெசிபிஸையும் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எங்களுக்கு இமெயில் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப் பண்ணலாம், ஆர் ஈவன் போஸ்டர்லையும் அனுப்பலாம். அண்ட் நீங்கள் எங்களுக்கு எழுதி அனுப்ப வேண்டிய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராமில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதை நோட் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு மறக்காமல் எழுதி அனுப்புங்க. இதே மாதிரி வேறு ஒரு வித்தியாசமான ரெசிபியோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். until then it's bye from காயத்ரி. பாஸ்தா பிரியாணி எப்படி செய்யறது அப்படின்னு ஒரு ரீகேப் பார்க்கலாம். முதல்ல ஒரு ப்ரெஷர் குக்கரில்
பாஸ்தா போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி போட்டுட்டு அதில் கொஞ்சம் சால்ட் அண்ட் கொஞ்சம் ஆயில் போட்டுட்டு அதை 2 விசில்ஸ் வர வரைக்கும் ப்ரெஷர் குக் பண்ணி அந்த பாஸ்தாவை ஸ்டீம் இறங்கினதும் ரன்னிங் வாட்டரில் போட்டு அதை ரூம் டெம்பரேச்சருக்கு கூல் டவுன் பண்ணி வச்சுக்கலாம். இன்னொரு கடாயில் எண்ணெய் விட்டு அதில் ஹோல் ஸ்பைசஸ், அதாவது பிரிஞ்சி இலை, பட்டை, மராட்டி மொக்கு, லவங்கம், சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கினதும் அதுலேயே வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு விழுது, தக்காளி, பிரியாணி மசாலா, சில்லி பவுடர் எல்லாம் போட்டு நல்லா சாட்டே பண்ணிடணும். அது எல்லாம் குக் ஆனதுக்கப்புறம் அதுலேயே கொஞ்சம் வினிகர் ஆட் பண்ணி தேவையான அளவு சால்ட் போட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருக்க பாஸ்தாவை நம்ம மசாலாவில் போட்டு மிக்ஸ் பண்ணி அதை ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் மூடி வச்சு குக் பண்ணி எடுத்துட்டு அதில் கார்னிஷிங் கொஞ்சம் கொத்தமல்லி இலைகள் போட்டு இறக்கினா சுவையான பாஸ்தா பிரியாணி ரெடி. வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கீங்களா ஷெஃப்? ரொம்ப நல்லா இருக்கு. முரளிகிருஷ்ணன். பார்த்தீங்களா, கரெக்டாக ஞாபகம் இருக்கு. ஏன்னா ஓஎம்ஆரில் இருக்க தட்சிணாபுரத்தில் இருக்கிற உங்களை யாருனாலையும் மறக்க முடியாது. ஏன்னா வித்தியாசமான உணவெல்லாம் காரச்சாரமாக செஞ்சு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் மேலே ஃபோன் வந்தது. ஸோ அந்த வகையில் டிஃப்ரெண்டான ஃபுட். டிஃப்ரெண்டான ஃபுட். குட். ஸோ இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க? டிஃப்ரெண்டான இன்னைக்கு வந்துட்டு சொரக்காய் பப்பட்லு. சொரக்காய் பப்பட்லு. பப்பட்லுன்னா அப்பளம் சைஸ் மாறும். வடைன்னு சொல்லிடலாம். சொரக்காய் வடை. தமிழ்லனா வடை. ஓகே, இது வந்து ஆந்திரா டிஷ். நம்ம வந்து பப்பட்லு அப்படின்னு எல்லாத்துலயும் லூ சேர்த்துக்கணும். என்ன லூ, சௌக்கியமா லூ அப்படின்னு கேட்போமே, அந்த மாதிரி இது வந்து பப்பட்லு அப்படின்னு நம்ம சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து எப்படி காரச்சாரமா இருக்குமா இல்லை மைல்டா இருக்கு? இல்ல காரசாரம்லாம் இல்லை, மைல்டா தான் இருக்கும். ஒன்லி காரத்துக்கு சில்லி மட்டும் தான் அதில் ஆட் பண்றோம். ஓகே. ஸோ காரம் வந்து கம்மியாக தான் இருக்கும். சரி, எனக்கு ஒரு டவுட். இந்த ஆந்திரா சாப்பாடு அப்படின்னாலே காரத்துக்கு தான் ஃபேமஸ் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அது மற்ற சாப்பாடு குழம்பு வகை மற்ற இதுலெல்லாம் பொரியல் இது கூட்டு பண்றாங்கன்னா அதிலெல்லாம் காரசாரமும் பண்ணிப்பாங்க. இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி வடைகள் சாப்பிட்றது. அதனால வந்துட்டு காரம் கம்மியாக தான் இருக்கும். ஈவினிங் தேவைன்னா காரம் வேணும்னா அந்த பச்சை மிளகாய் அதிகமாக ஆட் பண்ணோம்னா காரம் வந்து. ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வடை வந்து மைல்டாக கொடுக்குறோம் மக்களுக்கு. கண்டிப்பாக ஆந்திரா ஸ்பெஷல் அப்படின்றதுனால. இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொரக்கா பப்பட்லு. ஓகே, சொரக்கா பப்பட்லு, செம்மையா இதுல பேர். இது எப்படி செய்யப்படுறாரு அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்ன அப்படின்றத அவர் சொல்லுவார், கேளுங்க. சொரக்காய், சீரகம், உப்பு, பச்சை மிளகாய், வெங்காயம், எண்ணெய், அரிசி பவுடர். தேவையான இன்கிரீடியன்ஸ் இதுதான் பக்காவா? ஆமாம். ஓகே, சூப்பராக. நம்ம ஷெஃப் வந்து பார்த்தீங்கன்னா தேவையான இன்கிரீடியன்ஸ் சொல்லியாச்சு. அடுத்து செய்முறை தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. பேரே வித்தியாசமாக இருக்குது, செய்முறை அதே மாதிரி வித்தியாசமாக இருக்குமா அப்படின்னா தெரியல, பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஆந்திரா ஸ்பெஷல் அப்படின்றதுனால காரச்சாரமாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்துருப்பீங்க. அப்படிலாம் கிடையாது, இது மைல்டான ஒரு ஸ்நாக் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸ்நாக் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் நீங்கள் சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்னு நம்ம ஷெஃப் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால தான் காரம் கம்மி. ஸோ எப்படி செய்யப்படுறாரு அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேருந்து பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோங்க ஷெஃப்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரைஸ் பவுடர். அரிசி மாவு. என்ன அரிசி மாவு? இது வந்து சாதாரண அரிசி தான். சாதாரண ஏழைங்க போய் வாங்குற அரிசியா? ஆமாவா? சாதாரண அரிசி தான். அதான் கேட்குறேன். ஸ்பெஷலான எந்த அரிசியும் இல்லை. இல்லை பச்சை அரிசி, புழுங்கலரிசி அதெல்லாம் அது மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே, எந்த அரிசி இருந்தாலும் அரிசி வச்சுங்க. சீரகம், உப்பு தேவையான அளவுக்கு. ஓகே, பச்சை மிளகாய். ஓகே, ஸோ மக்களுக்கு இப்போ கிளியராக சொல்லிடலாம் என்னென்ன ஆட் பண்ணோன்னு. அரிசி மாவு, சொரக்காய் கிரைண்ட் பண்ணது, சீரகம், உப்பு, பச்சை மிளகாய். இன்னும் வெங்காயம் சேர்க்கணும். இப்போ வெங்காயம் சேர்க்கணுமா? ஆமாம். ரைட், சின்ன வெங்காயமா? ஆமாம். ஓகே. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன எல்லா இன்க்ரீடியன்ஸும் அதில் ஆட் பண்ணியாச்சு. சொரக்காய் இது பண்ணி. எனக்கு ஒரு டவுட்டு, சொரக்காய் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி விடும்னு சொல்லுவாங்க. ஆமாம். இப்போ நம்ம வந்து இதில் போட்டிருக்கோம், அதில் தான் வந்துட்டு ரைஸ் பவுடர் போட்டுட்டு நம்ம பிசையும் போது அதில் ஏற்ற மாதிரி தண்ணி, ஏன்னா அதில் ஆல்ரெடி தண்ணி தன்மை இருக்கும். நம்ம தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி, ரொம்ப ட்ரையாக இருந்தால் லைட்டாக தண்ணி போட்டுட்டு இது பண்ணலாம். ஓகே. அப்படி இல்லைன்னா தண்ணியே இல்லாமல் கூட
அது கரெக்டாக அந்த ஈக்குவல் ஆயிடுச்சுன்னா மாவுக்கு அப்படியே தட்டிக்கலாம். ஓகே, இப்போ தண்ணி ஊற்றிடலாமா? இப்போ பிசைஞ்சு பார்க்கணும் எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படுதுன்னு பார்க்கணும். இப்போ இதுக்கு தண்ணி பத்தலை, கொஞ்சோண்டு தண்ணி போட்டுக்கணும். ஸோ சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம ரெடி பண்ணி கெட்டியாக பிசைஞ்சிட்டு. ஓகே, இது நம்ம என்ன அந்த சப்பாத்தி கல்லில் வந்து இப்படி திறக்குமே அந்த மாதிரி திறக்க அந்த மாதிரி தட்ட வேணாம். ஒரு இலையிலையோ ஒரு ஏதாவது ஒரு கவரு இல்லை துணியை வச்சு எண்ணெய் தடவிட்டு கையிலேயே தட்டிக்க வேண்டியது. கையிலே தட்டிக்க வேண்டியதான். சரி சரி, ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா OMR காரப்பாக்கம்ல இருக்க தட்சிணாபுரம் வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷெஃப் முரளிகிருஷ்ணன் வந்து வடை செய்கிறாரு. நம்ம ஊரில் தான் அது வடை அப்படின்னு சொல்லுவோம், ஆனால் ஆந்திராவில் வந்து பார்த்தீங்கன்னா அது வடைன்னு சொல்ல அப்பட்லு பப்பட்லு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன பப்பட்லு? கீரை பப்பட்லு இல்லை, வெங்காய பப்பட்லு இல்லை, ஆனால் இது வித்தியாசமான ஒரு பப்பட்லு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பூசணிக்காய் சொரக்காய். ஓகே, பூசணிக்காயிலையும் செய்யலாம் இல்லை சொரக்காயிலையும் செய்யலாம் அப்படின்றதுனால சொரக்காய் பப்பட்லு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒன்று செஞ்சுட்டு இருக்காரு. கண்டிப்பா எல்லாருக்குமே ஒரு விஷயம் தாங்க, நம்ம இன்கிரீடியன்ஸ் ஒன்று போட்டு நம்ம சமைக்கிறோம் அப்படின்னா, அதாவது புதுசாக ஒரு இன்கிரீடியன்ஸ் போட்டு ஒரு வடை சமைக்கிறோம் இல்லை வேற ஏதாவது ஒன்று சமைக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு டவுட் இருக்கும், அச்சோ அது நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு. பட் சுரக்காவும் போட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு அந்த மாதிரி தான் வச்சு சாப்பிட்ருப்போம். வடையை வச்சு சாப்பிட்லாம், அதாவது வடையில போட்டு சாப்பிட்லாம் அப்படின்றது இன்னைக்கு இந்த ரெஸ்டாரண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. ஸோ இந்த மாதிரி புதுசாக நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட்டில் உங்களுக்காகவே செஞ்சு காட்ட போகிறாங்க. ஸோ ஒரு நாளும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள், நம்ம செஃப் சாய்ஸ் உங்களுக்காகவே வந்துட்டு இருக்கு. ஓகே, இப்போ என்ன பண்ணி வச்சிருக்கோம் நம்ம? இப்போ மாவு பிசைஞ்சு ரெடியாக மாவு பிசைஞ்சு சப்பாத்தி மாவு மாதிரி உருண்டை போட்டு ரோல் பண்ணி வச்சிருக்கிறோம் இல்லையா, அதாவது பால் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இந்த பால் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இலையில வச்சு தட்டிட்டு ஒரு இலையில வச்சு தட்ட போறோம். ஓகே, தட்டுங்க. அந்த மாதிரி லைட்டாக ஆயில் போட்டு சரி. இப்போ நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க நம்ம ஷோ, சரியா? இப்போ நீங்க சொல்றது தான் இருக்கு. இப்போ தட்சிணாபுரம் OMRல இருக்க காரப்பாக்கம் தட்சிணாபுரத்துக்கு நம்ம இப்போ வந்துட்டோம்னா இன்னும் அமௌண்ட் இருந்தா நல்லா திருப்தியா சாப்பிடலாம். லஞ்ச் 4 பேர் வராங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 600 ரூபாய்க்குள்ள ஒரு திருப்தியான இது சாப்பாடு 4 பேருக்கு. ஓகே, என்ன மாதிரியான ஃபுட் எல்லாம் கிடைக்கும் அந்த 600க்கு? ஏதாவது இந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட்ரு சூப்பு, அதுக்கப்புறமா ஏதாவது மற்றபடி ஒரு கிரேவி, அதுக்கேற்ற மாதிரி ஒரு டிஷ்ஷுன்னா இப்போ சப்பாத்தி பரோட்டா வாங்குறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு வெஜ் குருமா, ஒரு பன்னீர் பட்டர் மசாலா அந்த மாதிரி ஒன்று வாங்கிட்டு ஷேர் பண்ணிக்கலாம். 4 பேர் ஷேர் பண்ணிட்டு. ஸோ அந்த ஒரு போர்ஷன் எப்படி இருக்கும் அந்த கிரேவி? இப்போ நீங்கள் ஒரு போர்ஷன் 4 பேர் கரெக்டாக இருக்கும். 4 பேர் கரெக்டாக இருக்கும். குட். ஸோ இப்போ வராங்க, அது இல்லாமல் அடிஷ்னலாக நம்ம சட்னி இதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக கட்டி சட்னிலாம் போது அதை வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்றது சரியா. ஸோ இது வரைக்கும் நம்ம ஷெஃப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பால்ஸை வந்து ஒன்றா ஆயில் இலையில வச்சு அப்ளை பண்ணிட்டு அதை வந்து அப்பளம் மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு வடை ஷேப்புக்கு தட்டுறாரு, அப்புறம் அதே இப்படி தட்டி 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 அப்பளம் ஷேப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா தட்டி ரொம்ப திக்கா தேவையில்ல, கொஞ்சம் ஒரு அளவுக்கு சைஸ் அந்த மாவுக்கு ஏற்ற மாதிரி தட்டிக்கிட்டு அதிர்ஷ்டம் மாதிரி. ஆமாம், அது கூட வீட்டில் தட்டை சொல்லுவாங்க இல்லைங்களா தமிழில்? கரெக்ட், தட்டை மாதிரி காரத்தட்டை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தட்டை லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெலிசாக ரெடி பண்ணி வச்சுக்கணும். சரி, அடிஷ்னலாக இதில் வேறு என்ன ஆட் பண்ணலாம்? அடிஷ்னலாக ஆட் பண்ணேன்னா இன்னும் காரம் தேவைன்னா பெப்பரு, பிளாக் பெப்பர் கிரஸ்டா இல்லை கொஞ்சம் இது பண்ணது, கொஞ்சம் அரைமாதமாக அரைச்சி அதான் கரகரன்னு இருக்குது, அதை மிக்ஸ் பண்ணிக்கணும்னா மிளகு வடை மாதிரி இருக்கும். மிளகு வடை அந்த கோயிலுங்களெல்லாம் தருவாங்க இல்லைங்களா வடை, மிளகு வடை ஆஞ்சநேயர் கோயிலெல்லாம் தருவாங்க, அந்த மாதிரி வந்துடும். அந்த சைட்லேயும் இருக்கும். எல்லா கோயிலுக்கும் போனது நல்லதா போகுது, எங்கெங்க என்னென்ன தராங்கன்றது டைங்குன்னு பல்பில் லைட்டு வெளிச்சமாகுது. ஸோ ஓகே, இப்போ வரைக்கும் நம்ம வந்து எல்லாமே திரட்டியாச்சு. நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கொதிக்கிற எண்ணெயில் ஆயிலில் கொதிக்கிற ஆயில் மீடியம் ஸ்லோ ஃபயரில் ஆயில் மிதமான ஆயிலில் பொரிச்சு எடுக்கணும். மிதமான ஆயிலில் அது நல்லா குக் ஆகும். குக் ஆகும்போது அப்படியே கோல்டன் கலரில்
கோல்டன் கலர்ல வரும்போது எடுத்துட வேண்டியது. அதுதான் எடுத்துட வேண்டியதான். ஆயில் ரொம்ப சூடாகி போட்டோம்னா பிளாக் ஆகிடும், உள்ள பாயில் ஆகாது. உள்ள பாயில் குக்காக இருக்காது. சரி, ஓகே. அதனால நீங்க மிதமான ஒரு சூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெயை ஹீட் பண்ணிட்டு அதில் நம்ம இந்த பப்பட்லுவை போட்டு வறுத்து அப்படி எடுக்கணும். எடுக்கும்போது எப்படி இருக்கணும்? தங்க கட்டி எடுக்கிற மாதிரி இருக்கணும். கோல்டன் கலர் அப்படியே அப்படி வரணும். ப்ரௌன் வரணுமா கோல்டு வரணுமான்றத நாங்கள் எடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும் அது எப்படி இருக்கு அப்படின்றத டிஸ்பிளேல வைக்கிறோம், பாருங்க. ஸோ இப்போ ரொம்பவே பிரமாதமாக சுட சுட இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வடை, அதாவது தமிழில் வடை, தெலுங்குல வந்து பார்த்தீங்கன்னா அப்பட்லு, சொரக்கா அப்பட்லு அப்படின்னு சொல்லி நம்ம ஆள் வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக ஒரு இது செஞ்சிருக்காரு. அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா OMR தட்சிணாபுரத்தில் இருக்க இந்த ரெஸ்டாரண்ட்டில் மட்டும் தான் இந்த மாதிரியான வித்தியாசமான உணவுலாம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் எப்பவுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லைஃப்பில் வந்து வித்தியாசமாக சாப்பிடணும், அங்கே போகலாமா இங்கே போகலாமா அப்படின்னு சொல்லி நிறைய ஹோட்டலில் சூஸ் பண்ணுவீங்க. பட் இந்த ரெஸ்டாரண்ட் சூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெஸ்ட் வே ஆஃப் ஈட்டிங் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா புதுசாக நிறைய சமைக்கிறாங்க. அதாவது உங்களுக்கே, அதாவது சமைச்சு காட்டுறோம் உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாப்பிடணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும்போது இந்த இடத்துக்கு வந்து சாப்பிட்டீங்கன்னா எப்படி இருக்கும்? ஸோ மிஸ் பண்ணாமல் OMRல இருக்க காரப்பாக்கத்தில் கண்டிப்பாக நம்ம தட்சிணாபுரத்துக்கு வந்து சாப்பிடணும். ஓகே, ஸோ ஷெஃப் இதோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் சொல்லுவேன். ப்ளஸ்ன்னு பார்க்கும்போது இதில் வந்துட்டு அடிஷ்னலாக சில பேருக்கு மஷ்ரூம் பிடிக்கும், மஷ்ரூம் சாப் பண்ணி மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை கேரட் ஆட் பண்ணி அதை அதாவது சொரக்காய் இல்லாமலா சொரக்காய் போட்டுக்கிறோம், கூட அடிஷ்னலாக அந்த கேரட்டோ இல்லை மஷ்ரூமோ எல்லாமே கிரேட் வெஜிடபிள். ஆமாம், எல்லாம் கிரேட் பண்ணி, ஏன்னா அந்த வடைக்கு தட்டும் போது அதை கிரேட் பண்ணி போட்டால் தான் அந்த இது வரும். ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு விரும்ப சாப்பிடலாம். மைனஸ் என்ன? அது கூட கார சட்னியாக வச்சுன்னு சாப்பிடலாம். நம்ம வந்துட்டு இங்கே தட்சிணாபுரத்தில் புதினா சட்னி, கார சட்னி, ஒரு தேங்காய் சட்னி எல்லாமே சர்வ் பண்ணுறோம். வீட்டில் சாப்பிட்றவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கார சட்னி, காரம் வேணும் கார சட்னி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி புதினா சட்னி இல்லை தக்காளி சட்னி அந்த மாதிரி பண்ணி. இல்லை எனக்கு சட்னியே பிடிக்காது, ஊறுகாய் தான் பிடிக்கும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்? அதில் ஆல்ரெடியும் ஸ்பைசி இருக்குது, சில்லி போட்டிருக்கோம், அதனால தேவையான அளவுக்கு எது தேவையோ அதை வச்சு சாப்பிடுவோம். எது தேவையோ அதை வச்சு நம்ம சாப்பிட்டுக்கிறோம். பட் இவங்க எல்லா சட்னியும் வச்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு எது தேவையோ அதை மட்டும் வச்சு நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ இது வரைக்கும் நீங்கள் சொன்னது எல்லாமே ப்ளஸ். ஆமாம். மைனஸ் என்ன? மைனஸ்ன்றது காரம் அதிகமாக வேணுன்றதுக்காக சில்லியை அதிகமாக போட்டுக்கிட்டு இது பண்ணக்கூடாது. ஆயிலை ஓவர் ஹீட்டை வச்சுட்டு போட்டோம்னா கருத்து போயிடும் மேலே, கரெக்டு, உள்ளே வந்து குக் ஆகாது. இது வந்து மைனஸு. அதனால் வந்துட்டு ஆயில் வந்துட்டு ஸ்லோ ஃபயரில் மீடியம் ஃபயர்லேயே குக் பண்ணணும். சில்லி வந்துட்டு தேவையான அளவுக்கு, இப்போ சின்ன பசங்களாம் சாப்பிட்றாங்கன்னா சில்லியை கூட அவாய்ட் பண்ணிக்கலாம். வேற பெப்பர் காரம் வேணும்னா அந்த பெப்பர் போட்டோம்னா அந்த பிளாக் பெப்பர் அந்த பிளாக் பெப்பர் காரம் நல்லது அது உடம்புக்கு. அதனால் வந்து பிளாக் பெப்பர் போட்டு அதை ஆட் பண்ணிக்கலாம் காரம் வேணுன்றவங்களுக்கு. அப்படியே சூப்பர். ப்ளஸ் அண்ட் மைனஸ் செம்மையாக சொல்லியிருக்காரு நம்ம ஷெஃப் முரளிகிருஷ்ணன். கண்டிப்பாக இது உங்களுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். குழந்தைங்களுக்கு காரம் அதிகம் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பச்சை மிளகாவை ஆட் பண்ணாதீங்க, வேணா கொஞ்சோண்டு ஆட் பண்ணுங்க. இல்லை அதுவும் வேணாம்னா பிளாக் பெப்பர் க்ரஷ் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அட்டகாசமான இந்த அப்பட்லு இன்னைக்கு செஞ்சு கொடுத்துருக்காரு, அதாவது சொரக்காய் அப்பட்லு செஞ்சு கொடுத்துருக்காரு. என்ஜாய் பண்ணி இன்னைக்கு சமைச்சு சாப்பிடுங்க. ஓகேவா? ஸோ நம்ம கிளம்பலாமா ஷெஃப்? பை சொல்லலாம். சொரக்காய் அப்பட்லு சரி எப்படின்னு சின்ன ரீகேப் சொல்லுவார், கேளுங்க. ஒரு பவுலில் ரைஸ் பவுட்ரு, சொரக்காய் கிரைண்ட் பண்ணதை போட்டுட்டு ஜீரா, தேவையான அளவு உப்பு, சாப் பண்ண பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி லைட்டாக தண்ணி போட்டு கெட்டியாக டோ மாதிரி சப்பாத்தி மாவு ரெடி பண்ணி ஒரு வாழையில வச்சு தட்டிட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்கும் போது சொரக்காய் அப்பட்லு ரெடி. கேப்டன் டிவி நேயர்களுக்கு பத்மா மாமியின் அன்பு வணக்கங்கள். மீண்டும் உங்கள் அனைவரையும் பாட்டி வைத்தியத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு எல்லாருக்கும் எத்தனையோ ப்ராப்ளங்கள் இருந்தாலும் முக்கியமாக இந்த தலையில் பொடுகு, ஈறு, பேனு அப்படிலாம் போக
கடைசியா என்னன்னா புழுவண்டு புழு வெட்டு அப்படின்னு சொல்லி அப்படியே இந்த தலையில இருக்கிற முடிக்கு கீழே இருக்கிற ஸ்கின்னை அரிச்சு அந்த தோலெல்லாம் ஸ்கின்னெல்லாம் வெளியில வர அளவுக்கு பண்ணிடுறது. அந்த மாதிரி செய்யும்போது என்ன ஆகும்னா அப்படியே கொத்து கொத்தா முடி அப்படியே கீழே விழுந்துரும். அது திருப்பி முளைக்கவும் முளைக்காது. காரணம் என்னன்னா அந்த இடம்லாம் அப்படியே ட்ரை ஆகி அந்த ஸ்கின்னே அப்படியே போன பிறகு அது எப்படி முடி முளைக்கும்? வராது இல்லையா? தலைமுடி வளர்றதுங்கிறது ஒரு பெரிய கஷ்டமாயிடுறது. அதெல்லாம் அது போகிறதுக்கு முக்கியமாக நம்ம என்ன பண்ணணும்னா எப்பவும் நம்ம தலையை வந்து க்ளீனாக வச்சுக்கணும். நம்ம உடம்பையே தேகத்தையே உச்சியிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் க்ளீனாக வச்சுக்கணும். அதில் முக்கியமாக இப்போ வெளியில் எங்கே போனாலுமே வீட்டுக்குள்ளேயே இருந்தால் கூட ஏசி ரூம்லேயே இருந்தாலும் நமக்கெல்லாம் டஸ்ட்டு படிகிறது. நிறைய ஏசி அந்த இதுலேயே அவ்வளோ டஸ்ட்டு படியும் போது நம்ம தலையில் அது படியாதுன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் எவ்வளோ தான் நம்ம பாதுகாப்பான உள்ளே உட்காந்துருந்தாலும் நமக்கு அந்த மாதிரி அந்த தலையில் நமக்கு அதுவும் ஹேருக்கு கீழே அது ஒரு ஃபில்டர் ஆட்டம் போய் அங்கே அப்படியே அந்த ஃபில்டர் ஆகி அந்த டஸ்ட்டெல்லாம் அப்படியே போய் படிஞ்சுக்கிறது. அதனால தான் இந்த மாதிரியான பொடுகு வருதோ, பேன் வருதோ, அந்த புழுவண்டு வருதோ, அந்த மாதிரிலாம் வருது. அதெல்லாம் போகணும்னா நம்ம முதல்ல வாரத்தில் ஒரு 2 நாளாவது தலைக்கு குளித்து க்ளீனாக வச்சுக்கணும். அதுக்கும் மீறி நம்மளுடைய கவனக்குறைவினால தான் இதெல்லாம் வருது. அப்படி வந்துடுதுன்னா அதை போக்குறதுக்கான மருந்து தான் இப்போ சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான். ரொம்ப சாதாரணமாக என்ன ஒர்க் இருக்கிறவாலும் அந்த இதுக்காக ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஒதுக்கினாலே போதும். இதை நீங்கள் வாரத்தில் 1 நாள் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுன்னு வந்துட்டேன்னா கண்டிப்பாக அந்த புழுவெட்டு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த தலையில் வர்றது சொட்டை விடுற மாதிரி அதாவது வழுக்க கிடையாது. இது தலை வழுக்க விடுறதுங்கிறது வேற. இது அப்படி இல்லாமல் இந்த பூச்சியினால் வருது. அது வராமல் தடுத்துடலாம். ஆரம்பத்திலேருந்தே அதை கவனிக்கணும். கொஞ்சம் வரும்போதே நீங்கள் கவனித்து நான் சொல்ல போகிற இந்த மருந்தை நீங்கள் செஞ்சுட்டேன்னா கண்டிப்பாக அதுலேருந்து ரிலீவ் ஆகிறதோடு இல்லாத திரும்பவும் வராமல் வச்சுக்கலாம். என்னென்னா படிகாரம். இந்த படிகாரம் வந்து எல்லா கடையிலையும் சாதாரணமாக கிடைக்கும். அதுலேயும் நாட்டு மருந்து கடையில் கண்டிப்பாக கிடைக்கும். சிலர் வீட்டில் எல்லாம் கூட வாசலில் கூட இந்த படிகாரத்தை திஷ்டியை கழிக்கிறதுக்காக தொங்க விட்டுருப்பாங்க. அந்த மாதிரி படிகாரம் தான் இது. நல்ல ஒயிட்டாக நல்லா இருக்கும். இந்த படிகாரத்தை ஒரு 5 கிராம் வாங்கிட்டாலே போதும் ஒரு தலைக்கு. ஆனால் உங்களுடைய எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த புழுவெட்டு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இது சாதாரணமாக கொஞ்சமாக ஆரம்ப நிலைமையில் இருக்கிறவாளுக்காக சொல்கிறது தான். இது வந்து ஒரு 5 கிராமுக்கு வாங்கிட்டு அதை என்ன பண்ணணும், வெறும் சட்டியில் மண் சட்டியில் போட்டு வறுக்கணும். அடுப்பை இது பண்ணி ஸ்லோவாக நெருப்பு தணல் வச்சு அதில் இதை மெதுவாக போட்டு பொரிச்சா மாதிரி, அதாவது பெருங்காயம்லாம் நம்ம பொரிச்சு எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி வெறும் சட்டியில் இது வேறு எதுவுமே போடவும் கூடாது. படிகாரத்தை மட்டுமே அந்த 5 கிராமை போட்டு எடுத்தேன்னா அது நல்லா குண்டாக பொரிஞ்சு வரும். அதை எடுத்து என்ன பண்ணோம், ஆறின பிறகு நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பொடியோட பப்பாளி, இது வந்து இது மட்டும் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்குமான்னு தெரியல, ஆனால் கிடைச்சா ரொம்ப நல்லது. பப்பாளி பழம் அந்த செடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த காயை வந்து விண்டிங்கன்னா அதை பறிச்சிங்கன்னா அதுலேருந்து ஒரு பால் வரும். அந்த பாலை 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேகரிக்கணும். அப்படி அந்த மாதிரி காய் இல்லாத மரங்கள் கூட இருக்கலாம். அப்போது உங்களுக்கு பப்பாளி அதனுடைய பால் கிடைக்கணும்னா, பப்பாளி மரத்தோடைய பால் கிடைக்கணும்னா மரத்தை லேசாக நோண்டி விட்டேல்னா, ஒரு கத்தி வச்சு கீறி விட்டேல்னா அதுலேருந்து கூட பால் வரும். அந்த மாதிரி ரப்பரை எப்படி எடுக்கிறோமோ ரப்பர் பாலை, அந்த மாதிரி இந்த பாலை அப்படி நோண்டி எடுத்தோம்னா அது கண்டிப்பாக அந்த பால் வரும். அந்த பாலை ஒரு 1.5 ஸ்பூனுக்கு அளவுக்கு சேகரிக்கணும். சேகரித்து இந்த பொடி பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, படிகாரத்தை பொரித்து பொடி பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா, அதோட இதை கலந்துக்கணும். அப்படி சப்போஸ் பப்பாளி பால் கிடைக்கல எங்களுக்கு, நாங்கள் சிட்டியில் ஃப்ளாட்ஸில் கொடுத்துனோம் இருக்கோம் அப்படின்லாம் இருந்தேன்னா, அப்போது அவளுக்கு கிடைக்காத பட்சத்தில் பசும்பால் போட்டுக்கலாம். அந்த பாலை அந்த அளவுக்கு அதே 1.5 ஸ்பூன் அளவு போட்டிருந்தா போதும். திக்கு பாலாக இருக்கணும், தண்ணியெலாம் விடக்கூடாது. அந்த பாலை காய்ச்சின பாலாக இருந்தாலும் பரவாயில்ல, காய்ச்சாத பாலாக இருந்தாலும் பரவாயில்ல, அதுவும் அதே மாதிரி தான் 1.5 ஸ்பூனுக்கு போட்டு அதோடு அந்த படிகாரத்தோட கலக்கின்ட்டு எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு புழுவெட்டு அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல முடியை விலக்கி கரெக்டாக அந்த இடத்துல நிறைய அப்ளை பண்ணுங்க. அப்புறம் மற்ற இடத்துக்கெல்லாம் மீதி இருக்கிற மிச்சத்தை எல்லா இடத்துலையும் மண்டை ஃபுல்லுக்கும் அந்த ஸ்கின்னில், அதாவது முடியோடைய வேர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வேர் காலுக்கு கீழே அதெல்லாம் படிகிற மாதிரி அப்படியே தடவி விடுங்க. தடவி விட்டுட்டு ஒரு 10-15 நிமிஷம் சும்மாவே இருங்க. அதுக்கு பிறகு
தண்ணி ஊற்றி முதல்ல தலைக்கு குளிக்கிற மாதிரி வெறுமனே எல்லாத்தையும் வெறும் தண்ணியை ஊற்றி குளிச்சிடணும். அதுக்கு பிறகு தயிரில் கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் தயிர் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அது ரொம்ப புளிக்கவே கூடாது. புளிக்காத தயிரில் கடலை மாவோ அல்லது பயத்த மாவோ, அதுவும் இல்லையா கடலை மாவு பயத்த மாவு இல்லையா சீயக்காவோ அல்லது அரப்புத்தூளோ, இதில் 4ல் எதையாவது ஒன்று ஏதாவது நான் ஒன்று இருக்கும் கண்டிப்பாக வீட்டில். இந்த 4ல் 1 போட்டு அதில் குழப்பிண்டு, அதாவது தயிரில் கெட்டி தயிரில் புளிக்காத தயிரில் இதை போட்டு கலக்கின்ட்டு நல்லா பண்ணிவிட்டு, இப்போ தலைக்கு நல்லா குளிச்சிட்டிங்க இல்லையா அந்த படிகாரம்லாம் போகிற மாதிரி, அது குளித்த பிறகு இது எப்படி படிகாரத்தை நீங்கள் அப்ளை பண்ணீங்களோ அதே மாதிரியே இதை அப்ளை பண்ணி குளிக்கணும். ஆனால் இதுக்கு ஊறணும்னு அவசியம் இல்லை. ஆனால் சீக்காய் போட்டு குளிக்கிற மாதிரி தான் ஆஸ் யூஷுவல் நம்ம எண்ணெய் தேய்ச்சி எப்படி குளிப்போமோ அதே மாதிரி இதை போட்டு தேய்ச்சி குளிக்கணும். முடி, அதாவது முடியோட அடிமுடின்னு சொல்லுவோம் இல்லையா, நுனி முடி, அது வரைக்கும் இந்த தயிரையும் இதோட கலந்த மாவையும் போட்டு கலந்து ஃபுல்லாக அது வரைக்கும் வர மாதிரி தடவிட்டு, அதுக்கு பிறகு தண்ணியை குளிர்ந்த தண்ணியை, அதாவது குளிர்னா ஐஸ் வாட்டர் இல்லை, சாதாரணமாக ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற தண்ணியை ஊற்றி நல்லா வாஷ் பண்ணணும். ஃபுல்லாக தலையில் கொஞ்சம் கூட உங்களுடைய அந்த தயிரும் சீயக்காய் கலந்ததோ தயிரும் மாவு கலந்ததையோ அப்படியே ஒட்டின்னு இருக்கிற அளவுக்கு வைக்கக்கூடாது. அதை நல்லா கவனித்து நிதானமாக அந்தந்த இடத்துல தேய்ச்சி தண்ணி ஊற்றி அலசி எடுத்துருங்க. இப்போ நல்ல தலையை நல்லா வாஷ் பண்ண பிறகு அதே மாதிரி காட்டன் துணியை வச்சு தலையை நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் துடைக்கணும். அதாவது வெயிலெல்லாம் நின்று தான் காய வைக்கணுங்கிறது கிடையாது. தலையை நல்லா நீங்கள் தொடச்சி ஒரு 4 தரம் தொடச்சிட்ட பிறகு திருப்பியும் ஒரு சீப்பை வச்சு அடிமுடி வரைக்கும் நல்லா நுனி வரைக்கும் வாரி விட்டுட்டு திருப்பி நீங்கள் தொடச்சிங்கன்னா நல்லா தலை காஞ்சு போகும். தலையில் துளி கூட ஈரமே இருக்கக்கூடாது. இந்த ஈரப்பசையெல்லாம் அப்படியே ட்ரை ஆகிறதுனால தான் இந்த மாதிரி தலைக்கு பல வியாதிகள்லாம் வருது. அப்படிலாம் இல்லாமல் நம்ம சுத்தமாக வச்சுட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். வாரத்தில் டெய்லியே எண்ணெய் வைக்க முடிஞ்சால் எண்ணெய் வைங்க. அப்படி இல்லைன்னா ஒரு வாரத்தில் 2 நாளாவது தலைக்கு எண்ணெய் வச்சு குளிங்க. அதாவது இந்த பொடுகு இதெல்லாம் போன பிறகு, புழுவெட்டெல்லாம் போன பிறகு சொல்கிறத இந்த மாதிரி செய்யுங்க. அப்படிலாம் செஞ்சுட்டே வந்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் தலையில் இருக்கிற ஸ்கின் ட்ரை ஆகாது, இந்த மாதிரி வியாதிகள்லாம் வராது. கண்டிப்பாக இதை செஞ்சு நல்ல பயனடைங்க. மீண்டும் உங்கள் அனைவரையும் வேறொரு மருத்துவ குறிப்புடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கட்டுறது கையளவு, கல்லாதது உலகளவு. உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சு போன விஷயம். சமையல் விஷயத்தில் அப்படிலாம் நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா சமையலில் பார்த்திங்கன்னா ஒரு எல்லையே இல்லை. புதுசாக ஏதாவது நம்ம பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிட்டே இருக்கலாம். ஸோ இன்றைக்கி ஷோவை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுருப்பீங்க. ஸோ நாளைக்கு உங்களுக்கு இதே போல் இன்னும் சூப்பரான விஷயங்கள்லாம் எடுத்து வரேன். Until then is bye from கார்த்தி. இப்போ என்ன திரும்ப சொல்லட்டுங்களா? அப்படிதான் நினைக்கிறேன் சார். 10 minutes ஆயிடுச்சா? போங்க சார். அப்போ முன்னாடியே சொல்லி நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு பேசிக்க மாட்டேன். அது எவ்வளோ நான் இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். கிருஷ்ணாபுரம் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா OMRல இருக்கிற ஹோட்டல்